தண்ணீர் தேசம். எழுதியவர் கவிஞர் வைரமுத்து. அத்தியாயம் 3. அன்புள்ள தமிழ் ரோஜா, இதுவரை உனக்கு நான் எந்த கடிதமும் எழுதியதில்லை. கடிதம் என்பது தூரங்களின் காகித வடிவம். உனக்கும் எனக்கும் தூரமில்லை. உன் காதுகள் என் உதடு தொடும் தூரத்திலேயே இருந்ததால் காகிதத்தில் பேசும் மன்னியம் நேர்ந்ததில்லை. இன்னொன்று, காதல் கடிதங்கள் உணர்ச்சியின் மத்தாப்புகளாயிருப்பதுண்டே தவிர உண்மையின் தீபங்களாய் இருப்பதில்லை. ஒரு காதல் கடிதம் படிக்கப்படும் போதே 80% கழிக்கப்பட வேண்டும். மிச்சமிருக்கும் 20%த்தில் உணர்ச்சியின் பண்டலின் கீழே உண்மையும் கொஞ்சம் உறைந்திருக்கும். உலகத்தின் காதல் கடிதங்கள் எல்லாம் அழகானவை, ஆனால் ஆரவாரமானவை. நிலாவில் ரத்தம் கசிவது போல், மீசையோடு பிறந்த குழந்தை போல் கவனம் ஈர்ப்பவை, ஆனால் யதார்த்தம் மீறியவை. எனவே இடைவெளி இருந்திருந்தாலும் உனக்கு நான் எழுதியிருக்க மாட்டேன். பள்ளம் நிரப்ப நுரை கொட்டியிருக்க மாட்டேன். ஆனால் இப்போது எழுதுகிறேன். ஏனென்றால் இது காதல் கடிதம் அல்ல, என் தன்னிலை விளக்கம். உன்னை காதலிக்கத் தொடங்கிய பிறகு ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் நான் முட்டாளாயிருக்கிறேன் என்பதன் மொத்த தொகுப்பு. நான் உன்னை நேசிக்கவில்லையோ என்று உன் உணர்வுகள் உறங்கும் போது நீ உச்சரித்தாய். என் காதலின் எடை என்ன என்பதை மில்லிகிராம் சுத்தமாய் சொல்லிவிட முடியாது. கத்தியால் கைகீறி ரத்தம் காட்டவும் மாட்டேன். நேசம் காட்ட அனுமன் போல் நெஞ்சு கிழிக்கவும் மாட்டேன். பின் அடையாளம் எதுவென்பாய்? என் வானத்தில் சூரியன் அஸ்தமிக்கவில்லையே, அதுதான் அடையாளம். எந்த புதுப்பேனா வாங்கினாலும் என் பெயர் எழுதி பார்ப்பதை மறந்து அனிச்சை செயலாய் உன் பெயர் எழுதி பார்க்கிறேனே, அதுதான் அடையாளம். கவிதைகள் அடையாளம், என் கண்ணீர் அடையாளம். ஒரு நாள் என் அறையில் நீ தவறவிட்ட உன் பூ போட்ட கைக்குட்டை என் பூஜை பொருள். என் வீட்டுக் கண்ணாடியில் உன் படத்தை ஓரத்தில் ஒட்டி உன் படத்தின் பக்கத்தில் என் பிம்பம் படிய வைத்து ஜோடி பொருத்தம் கண்டு சுகம் காண்பதில் என் சிநேகமான காலை பொழுது செலவாகிறதென்று தெரியுமா உனக்கு? நினைவு கொசுக்களால் நித்திரை தொலைந்த ஒரு நீல ராத்திரியில் கால் கடுக்க நடந்து கடற்கரை அடைந்து நீயும் நானும் சந்தித்த இடத்தில் அனாதை குழந்தைகளாய் அழுது கொண்டிருந்த உன் மல்லிகை உதிர்வுகளை மடியோடு அள்ளி வந்து மார்போடு தழுவிக்கொண்டு விடிய விடிய விழித்துக் கிடந்தேனே, அந்த நேச உஷ்ணத்தின் நிறமறிவாயா நீ? என் பத்திரிகை அலுவலகத்தின் எக்ஸ்ரே கண்ணாளர்கள் உன்னையும் என்னையும் ஊடறுத்து பார்த்து, தமிழ்நாட்டிலேயே தமிழ் பற்று அதிகமுள்ளவன் கலைவண்ணன் மட்டும்தான் என்று கிண்டல் மொழி சுண்டுவதை கண்டதுண்டா நீ? பூமியின் அடிவயிற்றில் கனன்று கொண்டிருக்கும் அக்கினி மாதிரி என் அடிமனதில் கனன்று கொண்டிருக்கும் ஆசை அக்கினி உன்னை சுடவில்லையா? என் நேசம் புரியும் முன்பு நீ என் நெஞ்சு புரிய வேண்டும். உன்னை உன் வாழ்க்கைக்கு தயாரிக்கிறேன். தண்ணீர் பயம் கொண்டு தள்ளி நின்றால் நாளை எப்படி வெந்நீர் ஆற்றில் விசைப்படகு விடுவாய்? நீ சுத்த தங்கம்தான். நல்ல தங்கத்தில் நகை செய்ய முடியாது. சிறிதே கலக்க வேண்டும். செம்பு, தைரியம் செம்பு, அனுபவம் செம்பு. அதைத்தான் உன்னில் கலக்க நினைக்கிறேன். உன் கங்காரு மடியை விட்டு வெளியே வா. நான் சிங்கத்தின் முதுகு. ஏறிக்கொள். முதலில் தார்ச்சூடு காணட்டும் உன் தாமரை பாதம். உன் வெல்வெட் திரை விட்டு வெளியே வா. குளிரில் கோணி போர்த்து கூவம் கரை குடிசை ஒன்றில் இரவு கழி. உன் சைவக்கோடு கட. கூறுகட்டி மீன் விற்கும் குப்பத்தி கிழவியை சற்றே நகரச் சொல்லிவிட்டு ஒரு வெயில் பகலில் மீன் விற்று பார். அரசாங்க லாரியில் தண்ணீர் பிடி. 2 குடம் வேர்வைக்கு பிறகு 1 குடம் தண்ணீர் நிறைவதை உணர்.
வெள்ளி கரண்டியோடு பிறந்தவளுக்கு ஏன் வேலையற்ற வேலை என்பாய்? ஒரு ஆணியை சுயமாய் அடிக்கத் தெரியாதவளுக்கு வெள்ளி கரண்டி சொந்தமாயிருக்க கூடாது. அனுபவங்கள் தடுப்பூசிகள், போட்டுக்கொள். அம்மை குத்த வந்தால் கைமறைக்கும் குழந்தை போல அடம்பிடிக்காதே. அனுபவங்களுக்கு உடம்பு மனம் இரண்டையும் உட்படுத்து. தன்னை திருப்பி போடுவதன் மூலம்தான் பூமி சூரியனிடம் அனுபவம் பெறுகிறது. வசந்தம் கோடை, மழை குளிர், வெயில் புயல் என்ற அனுபவங்கள் இல்லையேல் எப்போதோ பூமி இறந்து போயிருக்கும். கல்யாண சந்தையில் உன்னை துலக்கி வைப்பதற்கு மட்டுமல்ல கல்வி, அனுபவங்களின் பால் ஆற்றுப்படுத்துவது கல்வி. நமக்குள் ஆண் பெண் என்ற பேதம் நம் அவசர தேவைக்காக மட்டும் இருக்கட்டும். மற்றபடி பிறப்பு முதல் இறப்பு வரை உணர்ச்சியும் வலியும் ஒன்றுதான். ஆண் உடம்பில் இரத்தம் 5½ லிட்டர், பெண் உடம்பில் 5 லிட்டர் என்ற பேதம் இருந்தாலும் செல்களின் செயல்கள் ஒன்றுதான். எனவே ஆணுக்குத்தான் அதிக உரிமை, பெண்ணுக்கு இல்லை என்ற பிற்போக்குத்தனத்திலிருந்து பிதுங்கி வெளியே வா. ஏ பணக்காரன் அத்தையே, முதலில் நீ உன் தங்க கூடு தகர். இந்த பிரபஞ்சமே பொதுவென்று கொள்ளாமல் மனிதர்கள் மனைப்பட்டா வாங்கும் போராட்டத்திலேயே மரித்து போகிறார்கள். பயன்படுத்தாத வானம், பயன்படுத்தாத சூரியன், பயன்படுத்தாத நட்சத்திரம், பயன்படுத்தாத பூமி, பயன்படுத்தாத மூளை மனித குலத்துக்கு பாக்கி இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தனது சொந்த மூளையை கூட அடுத்தவன் மனைவி மாதிரி பாவிப்பதற்கு பயப்படுகிறான். 2% மேல் மூளை இங்கே வேலை வாங்கப்படவில்லை. 98% மூளை சாகும் வரை செல்வியாகவே இருக்கிறது. நான் என் புலன்கள் திறந்து பிரபஞ்ச எல்லை வரை பறக்க பிரியப்படுகிறேன். நீ மழையில் நனைந்த கிளிக்குஞ்சாய் மருகி நின்றால் எப்படி? சிறகு விரித்து வா, சிலிர்த்து வா. உனக்கு நானோ எனக்கு நீயோ சுமையாகி போகாமல் துணையாகி போவோம் வா. உனக்கு நான் துன்பம் செய்திருந்தால் என்னை நீ மன்னித்து விடு. நான் உனக்கு நறுக்க நினைத்ததென்னவோ நகம்தான், ஆனால் விரல் காயமாகிவிட்டது. எப்போதும் படுத்தே கிடக்காதே. தலையணை ஒன்றும் மார்க்கண்டேயனின் சிவலிங்கம் அல்ல. நம்பிக்கையின் சக்தியை உடலெங்கும் பரப்பு. உன்னை உணர், என்னை நினை. என்னை மன்னித்து விட்டாய் என்பதன் அடையாளமாய் என் குயிலே தொலைபேசியில் கூவு. ஆலய மணிகளையும் மாதா கோயில் மணிகளையும் விட தொலைபேசி மணியில்தான் நம் காதல் பூஜிக்கப்படுகிறது. எப்போது கேட்கும் உன் தொலைபேசி சங்கீதம்? காதலோடு கலைவண்ணன். ஒரு தாய் தன் குழந்தையை உறங்க வைப்பது போல் கடிதத்தின் இமை மூடினான். காகித பறவை சிறகடித்தது. பத்திரிகை பணியை அவன் நேசிக்கிறான். அவனுக்கு உலகின் ஜன்னல்களை ஓசையோடு திறந்துவிட்டது பத்திரிகை. சூரியன், பூமி, நிலா இவற்றை அவன் வாயில் மாத்திரைகளாய் போட்டு தண்ணீர் ஊற்றியது பத்திரிகை. அந்த பத்திரிகையில் அவன் அதிகம் நேசிப்பது அவனுக்கு தந்திருக்கும் சுதந்திரத்தை. அமைப்பு சார்பு கொண்டவன் எவனும் இங்கே உண்மை சொல்ல முடிவதில்லை. அரசு சார்ந்து, அரசியல் சார்ந்து, மதம் சார்ந்து, தத்துவம் சார்ந்து உண்மைகள் முழு பிரசவத்தோடு வெளிவருவதில்லை. மக்கள் சார்பு கொண்டவன் மட்டுமே இங்கு உண்மை பேச முடியும். தன்னை போலவும் தன் பத்திரிகையும் மக்கள் சார்பு கொண்டது என்ற நம்பிக்கையில்தான் அவன் அந்த நாற்காலிக்கு தாலி கட்டியிருந்தான். ஒரு வகையில் பத்திரிகையும் காதலிதான். இரண்டும் குறித்த நேரத்தில் வராவிட்டால் மாரடைப்பு வந்துவிடும். அந்த வாரத்தில் தனக்கான கட்டுரையை ஆதாரப்படுத்தி அழகுபடுத்தி உண்மை களைக்காதிருக்க ஆங்காங்கே நகைச்சுவை தெளித்து நயம் சேர்த்தான். அவன் இருதயம் மட்டும் தூரத்து மேஜையில் துடித்துக் கொண்டிருந்தது. அங்குதான் தொலைபேசி இருந்தது. அந்த பிளாஸ்டிக் கூட்டுக்குள் அவன் குயில்
எப்போது கூவும்? என் காதல் பூஜையின் கோயில் மணி எங்கே? தொலைபேசியில் ஒலிக்கும் என் தோடி ராகம் எங்கே? தயவு செய்து முணுமுணுக்கவும் என்று தொலைபேசி அருகே எழுதி வைத்தான் என்ன? கடைசியில் அது இசைத்தது. கலைவண்ணன் கலைவண்ணன் என்றே அழைத்தது. 1ஆம் மணி அடங்கி 2ஆம் மணி முடிவதற்குள் ஓடி எடுத்தான். பெருமூச்சும் பரபரப்பும் இழைய, நான் கலைவண்ணன் என்றான். எதிர்முனையில் கண்ணீர் பேசியது. தன் தாய்மொழியில் பேசியது. கண்ணீரின் தாய்மொழி விசும்பல் தானே. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.